இவன் ரொம்ப கஷ்டப்படுறான்னு நான் இன்ன ஆளுகன்னு சொல்லிடணும். ஏன்னா இந்த சாதி தாங்க, என்னங்க உங்க பிரச்சனை? என்னது படையாச்சியை நான் வேட்பாளராக போட்டாங்க, பறையன் ஓட்டு போட மாட்டாங்க. பறையனை போட்டாங்க, படையாச்சி போட மாட்டாங்க. தேவர் என்னுடைய வேட்பாளர், தேவேந்திரர் ஓட்டு கிடையாது. என்ன சிரிக்கிறிய? போய் சார் என்ன போமா சுடுகாட்டுக்கு? நான் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம். ஒரு முதலாளி அவன் காட்சி வித்து பல லட்சங்களை சம்பாரிச்சு கொண்டிருக்கிறான். கொழுப்படுத்து போய் ஒருத்தன் குடிச்சு செத்துருக்கான். ஒரு முதலாளியின் லாப தேவை, ஒருத்தன் போதை, இதுல செத்து விழுந்தவனுக்கு 10 லட்சம் மக்கள் காசுல கொடுக்கப்படுது. கிலோ குப்பையை அள்ளி எடுக்க 12 ரூபாயா? ஒரு கழிவறையை கழுவி முடிக்க 350 ரூபாயா? 350 ரூபாய்க்கு ஒரு கக்குசு கழுவி இல்லைங்க உங்க வீட்டுல? நீங்க சிரிக்கிறதுக்கு சொல்லல, கோவப்படணும். ஆர்வமா இருப்பான். விசாரிப்பு எப்படி விசாரிப்பான்னு நினைக்கிறீங்க? நீங்க எந்த ஊரு? ராமநாதபுரம் சிவகங்கையில எந்த ஊரு? அப்பா என்ன பாக்குறாப்ல? அப்ப அவன் சொந்தக்காரன், அவன் சாதிக்காரன் பேரவர்னு சொல்லி அவர் உங்களுக்கு என்ன வேணும்பா? இவன் ரொம்ப கஷ்டப்படுறான்னு நான் இன்ன ஆளுகன்னு சொல்லிடணும். ஏன்னா இந்த சாதி தாங்க, என்னங்க உங்க பிரச்சனை? நான் உங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்டு இல்லையே, எப்படி இருக்கு புரியுதா? இது தன்னின பகையால் தாழ்ந்து வீழ்ந்த ஒரு சமூகம். காப்பா அரவாணன் ஐயா, அவரை யாருன்னு கேட்டுறாதீங்க. என்னடா புதுசா ஏதோ காப்பா அரவாணன்னு கதை விடுறான்றாதீங்க. என்ன திராவிடன் கதை விடுவான், எங்க வரலாறு, நாங்க வரலாறு சொல்லுவான் அவனுக்கு கதை. அப்ப அதுல அவர் என்ன சொல்றாரு? இந்த தமிழன் வீழ்ந்ததுக்கு தமிழன் ஏன் அடிமையானான், அந்த புத்தகத்தை தமிழ் இளம் தலைமுறையினர் என் உயிரினும் இனியை உடன் பிறந்தார்கள் ஒவ்வொருத்தனும் படிக்கணும். சின்ன புத்தகம் தான். அதுல என்ன சொல்றாரு? தமிழனுக்கு இந்த அடிமையானதுக்கு முதல் காரணம் போர்க்குணம் இன்மை. அதுக்காக சொல்றாரு, முதலில் பண்பட்ட இனம் நாகரிகம் அடைந்த இனம் போர்க்குணம் அற்று போகுங்கிறார். முதலில் பண்பட்ட இனம் போர்க்குணம் அற்று போகும். எப்படின்னு கேளுங்களேன். இப்ப 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 இவர் ஒரு சண்டை நினை, ஏப்பா எதுக்குப்பா அவன் காலி பயிலோட போய் சண்டை போட்டுக்கின்னு வாப்பா, நமக்கு அதுவாப்பா தரோம். இங்கதான் அது இதாயிருது. எதுக்குப்பா பிரச்சனை, எதுக்குப்பா வம்பு, எதுக்குப்பா பிரச்சனை? அது நமக்கு மட்டும் இல்ல, நாட்டுக்கே அதான் பிரச்சனை ஆயிருது. எதுக்கு பிரச்சனை என்பதுதான் பிரச்சனை. அப்ப அங்க போர்க்குணம் அற்று போனது, போர்க்குணம் அற்று போனது ஒன்று. இரண்டாவது, தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது, இந்த இழிவான சிந்தனை. பிறகு தாழ்வு மனப்பான்மை, தன்னின பகை, இது ரொம்ப முக்கியம், இதை நீங்க கவனிச்சுக்கணும். அந்த வார்த்தையை போடுறாரு, தன்னின பகை. தன்னின பகை என்னது? படையாச்சியை நான் வேட்பாளராக போட்டாங்க, பறையன் ஓட்டு போட மாட்டாங்க. பறையனை போட்டாங்க, படையாச்சி போட மாட்டாங்க. தேவர் என்னுடைய வேட்பாளர், தேவேந்திரர் ஓட்டு கிடையாதுங்க. தேவேந்திரர் என்னுடைய வேட்பாளர், தேவர் ஓட்டு கிடையாதுங்க. இதனால சொந்த ரத்தங்களுக்குள் யுத்தம். சிந்திய ரத்தத்தை குடித்த ஓநாய்களுக்கிட்ட அதிகாரம். இவன் சொந்த ரத்தத்துக்குள்ள சண்டை போட்டு வீழ்ந்தான். தன்னின பகையால் தாழ்ந்து வீழ்ந்த தமிழ் சமூகம். எந்த அரசியல் அதிகாரமும் இவனுக்கு வராம போனது காரணம் இதுதான். கடைசியா ஒண்ணு சொல்றாரு, அளவு கடந்த திரைக்கவர்ச்சி. அளவு கடந்த திரைக்கவர்ச்சி. 4 மயக்கம். 1 சாதி மயக்கம், 2வது மத மயக்கம், அடுத்தது சாராய மயக்கம், அதுக்கப்புறம் திரை மயக்கம். இந்த சாராய மயக்கம் திரை மயக்கத்தை தெளிவுபடுத்திட முடியும். ஆனால் இந்த சாதி மத மயக்கம் இருக்குல்ல, செத்து பாடையில போனாலும் வராது. செத்து புதைச்சாலும் ஆறுமுக நாடார்னு எழுதி வைப்பான். சமாதியில எழுதி வைப்பான்ல, சுப்பிரமணிய தேவர் எழுதி வைப்பான், எழுதி வைப்பான். என்ன சிரிக்கிறிய? போய் சார் என்ன போமா சுடுகாட்டுக்கு? அததான் சொல்றான், டே கல்லு சாராயம் குடிச்சு படுத்தா கூட படுத்து எந்திரிச்சா போத தெளிஞ்சிரும்டா. இந்த சாதி மதம் செத்தாலும் கர்மம் போகாது, மற்றதெல்லாம் குடிச்சாத்தான் போத ஏறும், சாதி மதமும் சொன்னாலே ஏறிடும்டா. இப்ப இந்த போத இன்னொரு போத உங்களுக்கு தெரியுது, இந்த திரை கவர்ச்சி, திரை மயக்கம். திரை மயக்கம் அது பேராபத்தானது. அதுக்கப்புறம் உங்களுக்கு சாதி ஒரு அரசியல், மதம் ஒரு அரசியல். நமக்கு இருக்கிற புரிதல் என்ன? அரசியல் என்பது எல்லா உயிர்களுக்கும்ங்கிறத நம்ம மறந்துடும். சாதி மத கடவுள் உணர்ச்சி என்பது மனிதனுக்கு மட்டுமானதுங்கிறதையும் நம்ம மறந்துடும். இந்த மனிதனுக்கு மட்டுமான இந்த சாதி மத கடவுள் உணர்ச்சி எல்லா உயிர்களுக்குமான அரசியலில் கலப்பதுதான் பேராபத்தா இருக்குது.
ஒரு நாட்டின் மிக உயர்ந்த பதவியில் இருக்கிற ஒரு தலைவர், குறிப்பாக உள்துறை அமைச்சர், ஹோம் மினிஸ்டரா இருக்க ஒரு தலைவர் மதுரையில் வந்து இந்து மக்களின் ஒற்றுமை அப்படின்னு பேசிடுறோம். இப்ப இந்திய மக்களின் ஒற்றுமைன்னு பேசியிருக்கணும். அப்ப இந்து மக்களின் ஒற்றுமைன்னு ஒரு நாட்டின் மிகப்பெரிய தலைவரே பேசும்போது அங்க எங்க தேச ஒற்றுமை இருக்கும்? அது எப்படி இருக்குது? அது எவ்வளவு பெரிய ஆபத்தான ஒரு கருத்தா இருக்குது பத்தியெல்லாம். இதுதான் பிரச்சனை. இதை ஒழிக்கணும்னா ஒரே ஒரு ஆயுதம் தான் நம்மகிட்ட இருக்குது, அதுதான் புரட்சி. கட்சி அரசியல்களால் இதை சரி செய்ய முடியாது. புரட்சி ஒன்றால் தான் இந்த தீமைகளை எல்லாம் புரட்டி போட முடியும். இல்லை என்றால் ஒவ்வொரு நாளும் ஐயோ ஊழல், ஐயோ லஞ்சம், ஐயோ கொலை, ஐயோ கொள்ளை, ஐயோ சாராயம், ஐயோ நீ உனக்கு என்னைக்கு கோபப்பட்டிருக்கோம்? நம்ம நாட்டின் பாதுகாப்புக்கு எல்லையில நின்று போரிட்டு நாட்டின் பாதுகாப்புக்கு நின்று படை வீரன் செத்து உயிர் கொண்டான். உயிரற்ற உடல் வருது. எத்தனை கோடி, எவ்வளவு லட்சம் இந்த நாடு மத்திய மாநில அரசுகள் கொடுத்திருக்கு? யாராவது நெஞ்ச தொட்டுச்சு? யாராவது சொல், யாராவது சொல். இந்த நாட்டின் ராணுவ வீரன் நாட்டை பாதுகாக்க போரிட்டு எல்லையில நின்று செத்து வந்தான். மத்திய அரசு 1 கோடி அறிவிச்சது, 2 கோடி அறிவிச்சது, முடியாதா? மாநில அரசு கொடுத்தது. ஒருத்தன் வெங்கல பதக்கம் வந்தா 1 கோடி அந்த நிறுவனம், 1 கோடி இந்த மாநில அரசு, 1 கோடி அந்த அரசு என்றா. அப்ப செத்து வந்ததுக்கு என்ன கொடுத்திருக்கு? கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம். ஒரு முதலாளி அவன் காட்சி வித்து பல லட்சங்களை சம்பாரிச்சு கொண்டிருக்கிறான். கொழுப்படுத்து போய் ஒருத்தன் குடிச்சு செத்துருக்கான். ஒரு முதலாளியின் லாப தேவை, ஒருத்தன் போதை, இதுல செத்து விழுந்தவனுக்கு 10 லட்சம் மக்கள் காசுல கொடுக்கப்படுது. ஆனா நாட்டை காப்பாத்த எல்லை நின்று செத்து வந்தவனுக்கு எத்தனை லட்சம்? யாராவது சொல்லுங்க. நான் ராணுவத்துக்கு போய் செத்தன்னா, நாட்டுக்காக செத்தால் என் வீட்டை என் நாடு பாதுகாக்கும்ங்கிற எண்ணம் வராத போது எவன்டா நாட்டு ராணுவத்தில் வந்து சேருவான்? எவன் சேருவான்? அப்புறம் தேசப்பற்று எப்படி வரும்? நாட்டுப்பற்று எப்படி வரும்? நாட்டுக்காக செத்தவன் மீதே நாடு பற்று வைக்காத போது நாட்டுப்பற்று எவனுக்கு வரும்? சாதாரண குடிகளுக்கு எப்படி நாட்டுப்பற்று வரும்? எப்படி வரும்? எல்லாத்தையும் நம்ம சகித்துக்கிட்டோம் பாருங்க. இந்த இடத்துல கோவப்படல, இந்த இடத்துல கேள்வி வரல. ஏன் இப்படி நடக்குது? கேள்வி வரல. ஏன்னா குப்பையை கூட்டுற தொழிலாளியை கூட நீ தனியார் முதலாளிக்கு கொடுத்துருவீங்கன்னா அப்ப எதை தான் நீ வச்சுப்ப? 1 கிலோ குப்பை, 1 கிலோ குப்பை வரல 12 ரூபாயாங்க. யாராவது சொல்லுங்க, எல்லாம் படிச்சவங்க தானே இருக்கீங்க. 1 கிலோ குப்பையை அள்ளி எடுக்க 12 ரூபாயா? ஒரு கழிவறையை கழுவி முடிக்க 350 ரூபாயா? 350 ரூபாய்க்கு ஒரு கக்கூசு கழுவிக்கலாங்க உங்க வீட்டுல? நீங்க சிரிக்கிறதுக்கு சொல்லல, கோவப்படணும். நம்ம பாட்டன் தாத்தன் சொல்றான்ல, ஏமாறுகிற இருக்கிற வரை ஏமாற்றுவன் இருப்பான், ஏமாற்றுவன் இருப்பான். திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. அது நடந்துகிட்டே இருக்குது. அண்ணா திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. இப்ப திருடனா பார்த்தா நம்ம பார்த்தா அவன் திருந்தல, இப்ப நம்ம திருத்தணும். அவன் தான் திருந்தலையே. 1 வருஷம் 2 வருஷம் இல்ல 60 வருஷம் திருடுறான். அவன் திருந்தலையே. அப்ப என்ன பண்ணணும்? திருத்தணும். யார் திருத்தணும்? நாம தான். என்ன பண்ணணும்? உங்க கையால என்ன பண்ணணும்? ஒரே ஒரு அழுத்தணும். என்னது? ஒற்றை விரல் புரட்சிங்கிறது சரிதான். அது தெரியல. அவங்க உட்கார்ந்து இருக்கிற அவங்க எல்லாம் அதிகாரம் அது நாம கொடுத்ததுங்கிற எண்ணம் நமக்கு வரணும். நம்ம போட்ட ஒத்த ஓட்டுல வந்த வலிமை தான் அதுன்னு வரணும். உங்களுக்கு என்ன வரணும்? அதுதான் முக்கியம் இங்க. அப்ப அங்கதான் மாறுதல். அததான் அண்ணல் காந்தியடிகள் உலகத்தை எப்படிப்பட்ட மாறுதலுக்கு கொண்டு வர நினைக்கிறியோ அதை உன்னிலிருந்து தொடங்குறாங்கிறாரு. நீங்க நான் என்னிலிருந்து தொடங்குறேன், நீங்க உங்களிலிருந்து தொடங்குங்க. நம்மிலிருந்து நல்ல மாற்றம் தொடங்கட்டும். நான் 6 மாசத்துல தேர்தல் வருது, அப்பவாவது ஒரு மாறுதல் வருதான்னு பார்ப்போம். அதான் ரொம்ப முக்கியம். என்ன ஐயாமனே? நானே எங்க ஐயா மையனும், நான் எனக்கு ஐயா மையன், அவருக்கு நான் எப்பவுமே அராஜகம் தான். நாங்க உங்களுக்கு தெரியும், எங்க அப்பா தமிழ் கடல் நெல்லைக்கண்ணன் எங்க அப்பா. அவங்க எப்பவும் என்னை வந்து மகனே ஐயான்னு தான் அழைப்பாங்க, மகனேன்னு அழைப்பாங்க.
நான் ஏதாவது கேட்டா வாழ்க வாழ்க தமிழுடன் அப்படிதான் சொல்லுவாங்க. வாழ்க தமிழுடன். எப்பவுமே வைக்கும்போது ஐயா படிக்கணும், ஐயா படிக்கணும், ஐயா படிக்கணும், ஐயா படிக்கணும், அது சொல்லிட்டு தான் வைப்பாங்க. அப்படி எங்களை தமிழ் பால் ஊட்டி வளர்த்த தாய் தந்தை எல்லாமே எங்க அப்பா தான். எங்க அப்பாவுடைய அன்பு மகன் எங்க ஐயா மகன் சுகா அவர்கள். பெரிய அறிஞர், அமைதியா இருப்பாரு, பெரிய எழுத்தாளர், பெரிய ஆற்றலாளர், பெரிய திரைக்கதை. அது அந்த என்னன்னா, எங்க அப்பா இளையராஜாவுக்கு முன்னாடி நான் ஒரு காரியம் சாதிக்கணும்னா பாடி காட்டினா போதும், டேய் நீ பாடாத நான் செய்கிறேன்றாங்க. எங்க அப்பாவுக்கு முன்னாடி பாடி காட்டணும்னா நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கிறீங்க, நான் பாடி காட்டுவேன், பாடுவேன். அது ஒரு தடவை என்னை கூட, டே என் முன்னாடி நீ பாடி காட்டுறான்றாப்ல. அப்பா நான் சொல்லிட்டு தானே பாடினேன். என்ன தெரியுமா அதுல, அந்த அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே அப்படின்னா நல்லா இருக்காப்பா, நான் பாடிடுறேன். இல்லடா நீ என் முன்னாடி பாடி, உங்க முன்னாடி தான் பாடி காட்ட முடியும் அப்படி. ஏன் அவர் பாடும்போது ஒரு கோவம் வராதுன்னா, அவர் சுதி சுத்தமா பாடுவாரு, இசை தெரியும், எனக்கு தெரியாது. அதனால அவர் ஒரு மெட்டு போட்டு வச்சிருப்பாரு, நான் ஒண்ணு பாடி விடுவேன். அதுல டே டே தயவு செய்து பாடாதரா, நீ என்ன சொல்றியோ செஞ்சிரண்டா. அது மாதிரி அவ்வளவு ஒரு இது. எங்க ஐயாமே சொன்னதெல்லாம் உண்மைதான். ஏன்னா உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, நான் முத மேடையில எப்படி பேசுறதுன்னு எனக்கு யாரும் கத்துக் கொடுக்கல. எனக்கு கத்துக் கொடுக்கல. 5 வயசுல எப்படி எல்லாம் மேடையில ஏறி பேசணும் அப்படின்னு கத்துக் கொடுக்கல. எப்படி சண்டை போடணும் தான் 5 வயசா இருக்கும்போது ஒரு சிலம்பு கம்பை கொடுத்து கத்துக்க சொன்னாங்க. அப்புறம் 10ஆவது படிக்கும்போது கராத்தே வகுப்புல போய் சேர்த்து விட்டாங்க. முதல்ல சண்டை தான் கத்துக்கிட்டேன், அப்புறம் தான் பேச கத்துக்கிட்டோம். மேடையில பேசும்போது ஒருத்தன் குறுக்க பேசிட்டு இருந்தா முதல்ல கத்துக்கிட்டது ஞாபகத்துக்கு வந்துருது. அவங்க எல்லாம் நிறுத்திக்கிட்டு இருக்காங்க, நான் போய் அடிதடியில ஈடுபட்டு இனிமே சிறைக்கு போறேன்னு. சிறையில இருந்து வந்து தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். அதையும் கவனத்தில் வச்சுக்கிட்டு பேசணும். நான் ஆள் வச்சு அடிப்பேன்னு நினைக்கிறாங்க, நானே போய் அடிப்பேன். அதெல்லாம் தம்பி, ஏன்னா நான் இங்க இருக்கிற தலைவர்கள், ஐயா கருணாநிதி ஐயா, ஐயா எம்ஜிஆர் ஐயா, ஐயா அம்மா ஜெயலலிதா அம்மாவெல்லாம் பார்த்து அரசியல் செய்ய வந்தவன்ல. தான் செத்தாலும் சரி தன் இனம் வாழ்ந்தால் போதும் நின்ன உலகத்தின் தலை சிறந்த வீரன், என் இனத்தின் பெருமாவீரன் பிரபாகரனின் மகன். சும்மா போய் இதெல்லாம் கிடையாது. இப்போ எங்க ஐயா பரிணாமன் பாடலை நினைவுபடுத்தினாங்க. என் தம்பி எசைக்கு கார்வண்ணன் கூட அன்னையும் பாடினாங்க. இதுதான் வேலை, சமைப்போம், சாப்பிடுவோம், டப்பாவை கவித்து வச்சுட்டு தாளம் போட்டுக்கிட்டு மாறி மாறி நாங்கள் பாடுவோம். அந்த பாட்டை நம்ம கம்யூனிஸ்ட் கட்சியில் நாங்கள் பயணிக்கும் போது நம்ம தோழர்கள் பாடினதான் ஐயா பரிணாமன் பாடல். குறிப்பாக என்னுடைய தம்பிகள் ரொம்ப நல்லா பாடுவாங்க. இது ஆனால் அது என்ன நான் விட்டுட்டேன் பிறன்னா, 10 தலை ராவணனே ஒத்த தலை ராம வென்றான்னு வருது. அம்மாவுக்கு புரிதல் வரும்போது 10 தலை கிடையாது, அதுவும் வரலாற்று திரிவுதான். கலை 10 தலை சிறந்தவன், திசை 8 புகழ் கொண்டவன், ராவண பெருந்தகை. அதுதான் அந்த கலை 10 தலைவத்தா பின்னாடி வந்தவன் மாட்டான். ஒருத்தன் 10 தலையோட பிறக்க முடியுமான்னு பாருங்க. அதுல இன்னும் கோவம் வரும் பாருங்க. அந்த ஜண்டுபாம் விளம்பரத்துக்கு அப்படியே வந்து பலே ராவணா ஜண்டுபாம், டே நான் வர்றதுக்குள்ள ஓடி போயிருங்களா, கொண்டே விருவேன். அவன் கலைவத்தில் தலை சிறந்தவன், திசை 8 புகழ் கொண்டவன். அத போய் கலைபத்தை தலைபத்தாக்கி ஒத்த தலை ராம வென்றான்னு போட்டான். அதுல மொத்தத்துல வீரம் வேணும்னதுல நான் ஒத்துக்கிறேன், அது ஒத்துக்கிறேன். அந்த பாடல் அதை விட்டுற போறேன். ஆனால் இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை மிக அழகுற நெறியாலை செய்த அன்பு தங்கை கவிதா அவர்களுக்கு என்னுடைய அன்பும் வணக்கமும் வாழ்த்துக்களும். அவங்க ஊடகத்துறையிலையும் பணியாற்றி கொண்டு இதை எங்க ஐயாமையும் சொன்னாரு, அவங்க தமிழ் நல்லா உச்சரித்து பேசுறாங்கன்னு. ஏன்னா நாங்க தேட வேண்டியது இருக்கு, யாரு தமிழ் நல்லா பேசுறா. இல்ல லைஃப்ல சொல்ல வேண்டியது இல்ல, வாழ்க்கையில வாழ்வுல இருக்கு, சொல்லு இருக்கு. எல்லா சொற்களுக்கும் நமக்கு உயிர் சொற்கள், வேர் சொற்கள், கணக்கில்லாம இருக்கு. பயன்படுத்தணும், கொஞ்சம் பயன்படுத்தணும். அதுதான் நம்ம சொல்றது, வேற ஒண்ணும் இல்லை. யார் மேலே எங்களுக்கு கோபம் இல்லை. தாய்மொழியை பேச தெரியாத இனம் வாழாது. அதனால அது அந்த வருத்தம் தான் எங்களுக்கு, அது ஒண்ணும் இல்லை. தங்கை எப்படி பேசுனதுல எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. ஏன்னா தமிழ் பேசுனா படிக்க தெரியாத பிள்ளைன்னு நினைச்சிருவாங்க. நான் பள்ளிக்கூடம் படத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போது
இந்த கையெழுத்து நினைவு கையொப்பம் வாங்க வரும்போது நான் தமிழில் கையெழுத்திட்டேன் அன்புடன்னு. சினேகா அவர்கள் வந்து ஆங்கிலத்தில் கையெழுத்திட்டாங்க. நான் கேட்டேன் எப்படின்னு, ஐயா நான் வந்து தமிழில் தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரு தடவை தமிழில் போட்டபோது ஒரு அம்மாவும் பொண்ணு வந்து கையெழுத்து வாங்கிட்டு போனாங்க. போகும்போது தமிழில் கையெழுத்து போடுறாங்க, இந்த இவங்க படிக்கலை பொறுக்குன்னு. அது தமிழில் கையெழுத்து போட்டால் படிக்கலைன்னு நினச்சிக்கிறான். அப்போ படிக்கலை, பள்ளிக்கூடம் போல இவருக்கு தமிழ்லே பேசிட்டுக்கிறான்னு நினைக்கிறான். அதனால அந்த பாடல் நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது இப்ப யாரும் அந்த பாடுறது இல்லை. அந்த பாடல்ல 10 தல ராவணன ஒத்த தல ராம வென்றான். இந்த பாட்டை நானே எங்க மாமா சவுந்தர அவர்களும் ஐயா பாக்கியராஜ் வீட்டுக்கு போனோம்னா ஒரு தடவை அந்த பாட்டை பாடுங்க அப்படிம்பாங்க. தாளம் போட்டு நாங்க பாடுவோம். 10 தல ராவணன ஒத்த தல ராம வென்றா, மொத்தத்துல வீர வேணும் சுடலமாடா. இந்த வித்தைகளை கத்துக்காம சத்தியத்தை ஒத்துக்காம கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா தம்பி, கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா. 10 தல ராவணன ஒத்த தல ராம வென்றான், மொத்தத்துல வீர வேணும் சுடலமாடா. இந்த வித்தைகளை கத்துக்காம சத்தியத்தை ஒத்துக்காம கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா தம்பி, கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா. புலி பசித்து கிடந்தாலும் புள்ளை தின்ன மாட்டாது, போட்டத திங்கிறமே சுடலமாடா. நம்ம பொண்டு உள்ள வாழ்க்கையில கண்ட சுகம் ஏதும் இல்ல, தெண்டத்துக்கு உழைக்கிறமே நியாயமாடா தம்பி, தெண்டத்துக்கு உழைக்கிறமே நியாயமாடா. இது அந்த பாடல் ஐயா பரிணாமன் அவர்கள் எழுதினது. அது ரொம்ப முற்போக்கான பாடல். அந்த வரியை தவிர மற்றெல்லாம் நமக்கு உடன்பாடு. இப்ப இருந்தா கூட ஐயா மாத்தி அதை கொடுப்பாங்க அதுல. அப்ப அது எவ்வளவோ பாடல்கள், எவ்வளவோ சித்தர்கள், ஞானிகள், யோகிகள் எல்லாம் தோன்றி என்னென்னமோ. எங்க தாத்தா பட்டுக்கோட்டை சொன்ன மாதிரி, முன்பு இயேசு வந்தார், அப்புறம் காந்தி வந்தார், புத்தன் வந்தார், அப்புறம் இயேசு வந்தார், அப்புறம் காந்தி வந்தார். எதையோ சொன்னாங்க, எழுதி எழுதி வச்சாங்க. எல்லாத்தையும் தான் படிச்சீங்க, என்ன பண்ணி கிழிச்சிங்கன்னு தெரியல. அது மாதிரிதான் இப்ப நானும் நாமளாவது எல்லாரும் சேர்ந்து ஏதாவது உருப்படியா கிழிப்போம் வாங்கன்னு தான் கூப்பிடுறேன். அதுக்கு என்னுடைய தம்பி கிட்டவர்கள் எழுதி இயக்கி என்னுடைய ஆறுயிர் இளவல் இசக்கி கார்வண்ணன் அவர்கள் தயாரிச்சிருக்கிற இந்த ஆட்சி படம் ஒரு சிறிய முயற்சியா இருக்கும். சொல்றான், புரட்சி என்பது ஒவ்வொரு மனிதனின் காலடிக்கு கீழே காய்ந்த சருகுகளாக காத்து கிடக்கிறது ஒரு தீக்குச்சியின் உரசலுக்காக அப்படிங்கிறான். ஒரு தீக்குச்சி வந்து உரசி போடணுங்கிறதுக்காக காய்ந்த சருகா காத்து கிடக்குதுங்கிறான். அப்படி உரசி போடுற ஒரு தீக்குச்சியா படைப்பு இருக்கட்டும் என்று நான் வாழ்த்துறேன். இந்த நிகழ்விலே இவ்வளவு தூரம் பங்கெடுத்து விழாவை சிறப்பித்திருக்கிற என் அருமைக்குரிய உறவுகள், என் அன்பு சொந்தங்கள், மதிப்புமிக்க ஊடக உறவுகள், உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பேரன்பும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம். நீங்க போங்க, உட்காருங்க ப்ளீஸ், தயவு செஞ்சு உட்காருங்க. ஓகே ஓகே, உட்கார்ந்துருவாங்க ப்ளீஸ். சரி, அந்த பக்கம் போயிடுங்க. இல்லை, பத்திரிகையாளர்கள் அனைவரும் அந்த பக்கம் போயிடுங்க. அமலன் மேம் அந்த பக்கம் போயிடுங்க. அந்த பக்கம்